ஹலோ கைஸ், நான் உங்கள் லெமன் கேட். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2D டயக்ராம்லேருந்து ஒரு 3D டயக்ராமு எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே கெட்டின் ஆகலாம். நம்ம சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்து நம்ம இந்த நியூ டாக்குமெண்ட்ரி பேனலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணியாச்சு. அப்படியே ரைட் சைடில் கார்னரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பவுண்ட்ஸ், இன்ச்சஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம வந்து மில்லிமீட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2D டயக்ராமை நம்ம இப்போ 3Dயாக க்ரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எத்தனை டாப் வியூ எடுத்துக்கலாம். அதனால் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன், 3 பிளேன் இருக்கும். அதில் நம்ம வந்து டாப் பிளேனை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் ரெக்டாங்கிள்னு இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க. பிரெத் 40, லென்த் 100. ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்குது. சென்டரில் தான் அந்த 2 சர்க்கிளுமே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் போயிட்டு 15 டயா. ஓகேங்களா, சர்க்கிளை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் லெஃப்ட் சைடில் இருக்க லைனை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா 15 வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாரி அலைன் ஆகி மூவ் ஆகி அது சீட்டன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா மிரரிங். இப்போ நம்ம மிரர் பண்ண போகிறோம். மேலே மிரர்னு இருக்கா, மிரரை கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம எதை மிரர் பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கிளை, அது எது இந்த சைட்லேருந்து எப்படி மிரர் பண்ண போகிறோன்னா இந்த லைன் மூலயமா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் மிரர் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இதோட ஆக்சுவலான ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து ஒரு 2Dயில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு சாலிட் பாடியாக மாற்ற போகிறோம். அப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு போய்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்க்ளூடர் இருக்குது அண்டு பாஸ் பேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டு வியூவை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் அந்த 2D டயக்ராமை போடுறேன், அதை பாருங்கள். அதில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் கொடுத்துக்கிறாங்கள, திக்னஸ் வந்து ஒரு 10 mm கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது 10 mm தான். ஓகேங்களா, 10 mm செலக்ட் பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஷேப். இப்போ டாப் வியூவிலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் வியூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் ஆன் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறோம். சென்டர் லைனில் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 20 டயா கொடுத்துங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் போயிட்டு சர்க்கிளுக்கு ஒரு 20 கொடுத்துருங்க. அந்த சர்க்கிள் இந்த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்னா சர்க்கிள் சென்டரில் கிளிக் பண்ணிட்டு சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா 20 mm தான் இருக்கணும். ஓகேங்களா, அகெயின் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ட்ரா பண்ணுங்க. இன்னொரு சர்க்கிள் அகெயின் ட்ரா பண்ணிட்டு
இப்போ இது வந்து இப்போ டயமீட்டர் இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட்டாகவே சால்டோக்ஸில் டயமீட்டர் நம்ம டேரெக்டாக 20-15 கொடுத்துரும். இப்போ இவங்க ரேடியஸில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ டயமீட்டரோட இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கணும் இப்போ ரேடியஸ். இப்போ இங்கே 20 ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 14 கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த சைடு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அந்த லைனை ட்ரிம் மூலிமா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். லைனில் இந்த சர்க்கிளை ட்ரிம் பண்ணிப்போம். ஓகேங்களா? இந்த லைனு நமக்கு தேவையில்ல. டெலீட் பட்டனை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம் வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல. இப்போ இந்த டயக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்படி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டயக்ராமோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம திருப்பியும் ஃபியூச்சர்ஸில் போய்கிட்டு எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துட்டு 2 டைரக்ஷன்லையும் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 20 அண்ட் ஆல்சோ 20. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பிளேன். நான் உங்களுக்கு வந்து டயக்ராமை மாற்றி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு 2D டயக்ராமையும் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேனில் இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் பிளேன். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் டாப்பில். இதுதான் இந்த 2D டயக்ராம். 2D டயக்ராமை பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஐசோமெட்ரிக்காக காட்டலாம். இதுதான் நம்மளோட 3D பிக்டோரிக்கல் வியூ. இதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்தமாரி கேட் ஒர்க்கில் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஐஸ். நன்றி நன்றி நன்றி.